போன் வந்து 20 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா இரும்பு கல் மாரி பாறை மாதிரி ஆயிரும். அது வந்து ரொம்ப அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அது கிராக் ஆகி பார்த்திங்கன்னா அந்த சொறி சொறியாகி இப்படி உட்காந்துருக்கும். ஸோ ஆனால் தேய்மானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோடய ஃபுல்லாக மேலே உள்ள ஜவ்வு, மேலே உள்ள கொழுப்புத்தன்மை வாரம்னு சொல்லுவாங்க, அதுதான் தேஞ்சிருக்கும். கழுத்து பார்த்திங்கன்னா சில பேர் அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரியே இருப்பாங்க, திறப்பவே முடியாது இப்படி. அப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை காதில் மசாஜ் பண்ணும், அப்படி ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1 2 3 10 அமுக்க பிறகு பார்த்திங்கன்னா கழுத்து தானமாக ரோலர் போகிற மாதிரி போகும். வாழ்க்கையில் பெயின்லெஸ் லைஃப் வேணும். ரொம்ப அழகாக வாழக்கூடிய விஷயங்களில் நம்மளுடைய வாழ்ந்துட்டு இருக்க காலங்களில் போஷாக்கு அப்படிங்கிறத நம்ம உடம்புக்கு கொடுக்கறதில்ல. ஆக மொத்தத்தில் ஜாயின்ட் பெயின்ஸ்க்கு இன்டேக்காக உளுந்து மேலே அப்ளை பண்ணுறதா சொன்னாங்க. இன்டேக்காக உளுந்தங்கஞ்சி மட்டும்தான். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியம். எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்களும் இருப்பாங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கலாம். இல்லைனா இன்றைக்கி எல்லாம் உட்காந்தே வேலை செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலி, முடக்குவாதம், இந்த முடக்கு அப்படிங்கிற விஷயத்தை முடக்கி வைக்குது, தலைவலி, அதேமாதிரி ஜாயின்ட் பெயின்ஸ். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வீட்டில் செஞ்சக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாமே எதுக்கு ப்ரெஷர் சொல்லலாம், இந்த போன் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடுப்புக்கு மேலே இடுப்பு சக்தி இருக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிராவிட்டி எப்படி இழுத்து பிடிச்சிருக்கும், அப்படியே எல்லாமே ஒரு பவர். அதை விட்டுச்சுன்னா இந்த எலாஸ்டிக் போயிடும். அதான் அது சொல்லுவாங்க லோ ஆர் ஹை சொல்லுவாங்க. ஸோ இறுக்கி பிடிச்சி இருக்குன்னா பார்த்திங்கன்னா லாக் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப ஹைப்போ அண்ட் ஹைப்பர் அப்படி சொல்லுவாங்க. இதை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூட்டு ஜாயின்ட்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு விஷயம். இன்றைக்கெலாம் வந்து பிளேயர்ஸ் தானேன்னு பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த உட்காந்துருவாங்க, தேய்மானம் ஆயிடுச்சு. ஏன்னா போஷாக்கு இல்லை, அந்த லூப்ரிகன்ட் இல்லை, வளவளப்பு இல்லை. ஸோ அப்போ என்ன விஷயம் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த போஷாக்கும் அந்த லூப்ரிகன்ட்டும், முட்டிகளுக்கு தேவையான லூப்ரிகன்ட். ஸோ அதுக்கான விஷயங்களை இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கான விஷயங்கள் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த போன் தேஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. போன் தேயாது, ஆனால் அதுக்கு மேலே உள்ள மஜ்ஜை தான் பார்த்திங்கன்னா தேயும். போன் வந்து 20 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா இரும்பு கல் மாரி பாறை மாதிரி ஆயிரும். அது வந்து ரொம்ப அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அது கிராக் ஆகி பார்த்திங்கன்னா அந்த சொறி சொறியாகி இப்படி உட்காந்துருக்கும். ஸோ ஆனால் தேய்மானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோடய ஃபுல்லாக மேலே உள்ள ஜவ்வு, மேலே உள்ள கொழுப்புத்தன்மை வாரம்னு சொல்லுவாங்க, அதுதான் தேஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள் கரெக்டாக நம்ம வந்து அதுக்கான லூப்ரிகன்ட் கொடுத்தோம்னா படிப்படியாக சரியாகும். ஸோ அப்போ அதுக்கான விஷயம் ஃபஸ்ட்டு இஞ்சி ஒத்தடம். இஞ்சி ஒத்தடம்னா இஞ்சி விழுது. சில பேர் சொல்லுவாங்க இஞ்சி விழுதுப்பட எனக்கு எரியுதுப்பா அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஒரு 1/2 hour மட்டும் போட்டாலே போதும். எரியலைன்னா ஒரு 1 hour வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா எரியாது. இஞ்சினாலே எரியுமோன்னு சொல்லிட்டு பேர் பாதி போட்டிருப்பாங்க. அது போய் வேலை செய்யுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாத நீர் இருக்கும். வாத நீர் எடுக்கும்பொழுது ஒரு எரிச்சல் இருக்கும். புண்ணுனா டின்ச்சர் போட்டால் கொஞ்சம் லைட்டாக எரிய தானே செய்யும், அது மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அது வந்து பெரிய அந்த ஸ்கின்னெல்லாம் எரிஞ்சு பொத்தெல்லாம் போகாது. அப்போ அந்த வாத நீர் இருக்கும்போது எரிச்சல் இருக்கும். லைட்டாக, ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப லைட்டாக. அப்போது இஞ்சி போட்டால் எரிஞ்சிருமோ, ஸ்கின் ப்ராப்ளம் ஆயிடுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 1/2 hour 2 முட்டிலையுமே. ஒரு முட்டி தான் எனக்கு பிரச்சனை, இன்னொரு முட்டி நம்ம ஒரு முட்டியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, நல்லா இருக்கிற முட்டிலையும் அது போடணும். ஏன்னா வாத நீர் அப்படியே கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இஞ்சி விழுது, இஞ்சி அரைச்சி நீங்கள் அப்படியே போடுறீங்க. ஸோ 2வது உளுந்து தைலமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சித்தா ஸ்டோரில் கிடைக்கிது. உளுந்து தைலம் போடலாம். அதுமாதிரி பிண்ட தைலம். இந்த பிண்ட தைலம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கான ஒரு தைலம். அது பார்த்திங்கன்னா மெழுகு மாதிரி இருக்கும். அது நைட்டாக நீங்கள் குழம்பு கண்டில் கேஸில் காமிச்சிங்கன்னா அப்படியே நெய் மாதிரி உருகிடும். மிதமான சூட்டில் நீங்கள் முட்டியில் ஜாயின்ஸில் போட்டிங்கனாக்கா அந்த லூப்ரிகன்ட் ரீஃபார்மேஷன் கிடைக்கும். பிண்ட தைலம் அவ்வளோ சூப்பரான ஒன்று. ஸோ இந்த பிண்ட தைலம் சொல்லியிருக்கோம். அதேமாரி இஞ்சி 10, அதேமாரி உளுந்தில் சேர்க்கக்கூடிய ஒரு ஆயில். என்ன ஆயில்? கடுகு எண்ணெய். தி பெஸ்ட்டு லூப்ரிகன்ட், ஜாயின்ட் பெயின், அதாவது நம்ம ஃப்ரோஷன் ஷோல்டர், இந்த தசை இறுக்கம் எல்லாத்துக்கும் தி பெஸ்ட்டுன்னா நம்மளுடைய கடுகு எண்ணெய். இந்த உளுந்தை நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பவுடர் ஆயிலுக்கு அதில் நம்ம என்ன போட போகிறோம், அந்த கடுகு ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, மஸ்டர்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அழகாக நீங்கள் எங்கே ஜாயின்ஸ் இருக்கோ அதை ஒரு 10 மாரி போட்டுருங்க. இந்த உளுந்தோட சக்தியும் எண்ணெயோட சக்தியும் போகும்போது சீக்கிரம் க்யூர். லைட்டாக ஏர் கிராக் இருக்குது, எனக்கு தேய்மானம் இருக்குது அப்படின்றாங்களே, அதெல்லாம் சரியாயிடும். L4 L5 பெயின் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் இந்த உளுந்து ப்ளஸ் கடுகு எண்ணெயை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக சீக்கிரம் க்யூர் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ பாருங்கள், நம்ம வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஆயில் கடுகு எண்ணெய், அதேமாதிரி உளுந்து, இஞ்சி 10, அதேமாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஆயில் ஒன்று சூப்பராக ஒன்று செய்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலேஷன் சொல்கிறேன். ஸோ வேப்ப எண்ணெய்,
இது வந்து 5 எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எண்ணெய்லாம் போடுவாங்க. ஆனால் நம்ம இதில் 3 சேர்ப்போம். இதுவே போதுமான விஷயம்தான். என்ன? வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில். இந்த 3 மட்டுமே போட்டாலே போதுமான விஷயம். ஆலிவ் ஆயில் இல்ல எனக்கு வந்து அது எனக்கு சேராது. சில பேருக்கு வந்து எல்லாத்துக்கும் சேரும். சேரலன்னு நினைச்சாங்கன்னா, இந்த கடுகு ஆயிலே சேர்த்துக்கலாம். மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இல்ல எனக்கு எல்லாமே சேரும்னா, நீங்க மஸ்டர்ட் ஆயிலையும் சேர்த்து நீங்க வந்து அ ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் 4 ஆயில் ஆயிடுது. ஸோ அப்ப 5ஆ எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த லூப்ரிகன்ட் நல்லாவே இருக்கும். சில பேர் கால் எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூல் பண்ணக்கூடியது தேங்காய் எண்ணெய். ஸோ இத கலவையில இந்த ஆயில் எடுத்து நீங்க சில பேர் வெயில்ல வைப்பாங்க. சூரிய புடம் அழகா ஒரு கிளாஸ் பாட்டில்ல வச்சு ஒரு 3 டேஸ் வெயில்ல வச்சுக்கோங்க. அப்படி வச்சீங்கன்னா விட்டமின் டியும் சேரும். ஸோ இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்ல மூட்டு வலி எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முடக்குவாதத்துக்கு இந்த ஆயில் செம்மையா ஒர்க் பண்ணும். ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ நைட் அப்ளை பண்ணுங்க. இது பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எங்கெங்க லூப்ரிகன்ட் தேவையோ எனக்கு கழுத்து பார்த்தீங்கன்னா, சில பேர் அப்படியே கம்ப்யூட்டர் மாரியே இருப்பாங்க. திருப்பவே முடியாது இப்படி இப்படி. அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய காதுல மசாஜ் பண்ணணும். ஆரிக்குலர் சிஸ்டம். கொஞ்சம் அந்த எண்ணெய எடுத்துக்கோங்க. இந்த காது இருக்கு பார்த்தீங்களா? அப்படி ஃபுல்லா மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1, 2, 3 10 அமுக்க பிறகு பார்த்தீங்கன்னா, க க கழுத்து தானா என்னமோ ரோலர் போற மாரி போகும். ஏன்னா, அந்த பாயிண்ட்ஸ் அந்த மாரி. இந்த எண்ணெய். அதேமாரி இந்த எண்ணெய கழுத்துல எல்லாம் தடவுங்க. ஸோ நான் சொன்ன எண்ணெயில எந்த எண்ணெய் வேணாலும் தடவலாம். ஸோ கழுத்துல இருக்கக்கூடிய இந்த வெர்டிகோ ப்ராப்ளம் வருதா? அதுவும் இந்த அலைன்மென்ட் மிஸ்ஸிங் தான். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சர்விக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய போன் அலைன்மெண்ட் ஸ்பைன்ல இருக்க பிரச்சனை இருந்தாலும் சரி, L4, L5ல இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருக்குதோ, அதெல்லாம் அது சூப்பரா செட் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு மேஜரா போனா தான் நம்ம வெளியிலலாம் தேடணும். வீட்டுக்குள்ளேயே அமிர்தம் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்க்குலாம் ஒரு முத்திரை ஒன்று இருக்கு. நீங்க செய்யும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கழுத்து ஃப்ரீ ஆகும். எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா பெயின் இருக்கோ ஃப்ரீ ஆகலாம். இந்த கைய வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. கழுத்து நேரா இருக்கணும். அப்படியே ஒரு இழு இழுத்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம். சில பேர் பெயின் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கிற மாரி இருக்கும். போக போக சரியாயிடும். இது ஒரு 1 நிமிஷம். அப்படியே இந்த சைடு. ஏன்னா லெஃப்ட் பிளஸ் மைனஸ்ல. அப்போ இது கொஞ்ச நேரம் இழுத்து பிடிங்க அப்படியே. ஒரு ஸ்ட்ரெச். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி இப்படி வச்சு இப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. உங்க ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கணும். இப்படி டெய்லி காலை மாலை பண்ணோம்னா, நீங்க வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கீங்க, நெறைய பிரச்சனை இருக்கா, தலை சுத்தல் இருக்கவங்கலாம் இத பண்ணி பாருங்க. டக்குன்னு உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ஏன்னா நீங்க இப்படி பண்ணும்போது, இந்த ஷோல்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைமண்ட் இந்த ஃபிட்னஸ்க்குள்ள வரும். அப்ப இந்த கழுத்துக்கு இந்த லெஃப்ட்லுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல் ஒண்ணு இருக்கும். இதான் சென்டர் பாயிண்ட். அது அலைன்மென்ட் மிஸ் பிறகு தான் உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாம அப்படியே சுத்தும். தலை சுத்துற மாரி இருக்குது. படுத்தா அந்த பேலன்சிங் கொண்டு வரது இந்த இந்த மெத்தட்ஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லா பெயினையுமே பேலன்ஸ் பண்ணும். மூட்டு வலி, எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் அலைன்மென்ட் மிஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்துரும். ஏன்னா நீங்க நடக்கிற ஸ்டைல், போட்டுருக்க செப்பல் ஸ்டைல், படுக்கிற கட்டில் ஸ்டைல், உட்கார்ற சேர் ஸ்டைல் இதெல்லாம் அலைன்மென்ட் மாறி இருக்கும். இந்த ஒத்த டைட்னஸ் அத்தனை பிரச்சனைக்குமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ பெரிய விஷயம். வாழ்க்கையில பெயின்லெஸ் லைஃப் வேணும். ரொம்ப அழகா வாழக்கூடிய விஷயங்கள்ல, நம்மளுடைய வாழ்ந்துட்டு இருக்க காலங்கள்ல போஷாக்கு அப்படிங்கிறத நம்ம உடம்புக்கு குடுக்கறதில்ல. ஆக மொத்தத்தில ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு இன்டேக்கா உளுந்து மேல அப்ளை பண்றதா சொன்னாங்க ஒழிஞ்சு, இன்டேக்கா உளுந்தங்கஞ்சி மட்டும் தான். யாரெல்லாம் உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி எடுத்துட்டு இருக்காங்களோ, 100 ஆயுசு எழுதி வச்சுக்கலாம். வரக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம், யூட்ரஸ் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே உளுந்தங்கஞ்சி. இதே ஜென்ஸா இருக்கட்டாங்க ஓடுறாங்க. பசங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் உளுந்தங்கஞ்சி, உளுந்து சம்மந்தப்பட்டது எதெல்லாம் நீங்க குடுத்துட்டு இருந்தீங்களோ, பேக்க தூக்கிட்டு ஓடுறாங்க ஸ்கூல் மேல. அவ்ளோ வெயிட் வேற வழியே இல்ல. ஸ்கூல் மேலயும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க எல்லாத்துக்கும் அது பேக்கேஜ் பண்ணி தரணும். இங்கேருந்து மேல போணும். மாடியில ஏறணும் எல்லாமே. எல்லாம் 3 ஃப்ளோர் லிஃப்ட் எந்த ஸ்கூல்ல எத்தன பேர் லிஃப்ட் வச்சிருக்காங்க? இறங்கி வரத்துக்குள்ள முதுகு வலிக்குது, கால் வலிக்குதுன்னு அமுக்கி விட சொல்லும்போது, இந்த பேரண்ட்ஸோட தவிப்பே வேற. ஸோ, அப்பலாம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? வேற வழி கிடையாது. பிரெயின் அதேமாரி உடம்பு, ஜாயிண்ட்ஸு அவ்ளோ வெயிட்டு. இத்தனை குழந்தைக்கு இவ்வளோ வெயிட் தூக்கலாமா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா வேற வழி இல்ல. ஸோ, அப்ப என்ன பண்ணும்? ஸ்ட்ரெங்த்து. அந்த காலத்தில இந்த மாரியே உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி இந்த மாரி தேங்காய் பூ போட்டு, ஏலக்காய் போட்டு அப்படி டேஸ்ட்டா செஞ்சு குடுங்க. பசங்க சாப்பிடுவாங்க. இப்படி உளுந்தங்கஞ்சி நான் எப்படி சொன்னனோ, நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய ஒரு சூரணம் இருக்கு. அதையாவது உள்ள எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு. வாரம் 1 தடவ, 2 தடவ, 3 தடவ. இல்ல எப்படி சாப்பாடுக்கு ஒரு தொட்டுக்க வைக்கிறோம். கீரை தொட்டுக்க இருக்கு, முருங்கைக்காய் தொட்டுக்க இருக்கு. இந்த மாரி தொட்டுக்க மாரி பயன்படுத்தக்கூடிய, அதாவது மேஜரா நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூரணம் இருக்கு. அமுக்குரா சூரணம். இந்த அமுக்குரா சூரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ரிசல்ட். காலையில ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சிருங்க எம்ப்டி ஸ்டொமக்ல. அதேமாரி ஈவினிங் டைம்ல, இல்ல நைட் டைம்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட் தேவையே இல்ல. ஒரு டீஸ்பூன் வயித்துக்குள்ள போகணும்.
அது மகா ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங். எலும்புகளுக்கு உறுதியை கொடுக்கறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சூரணம். அதனால் இதை வாங்கி எல்லாருமே வீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த வைரஸ் ஃபீவர்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வலிக்கும். வைரஸ் ஃபீவர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா வலிக்கும். ஆனால் இந்த சூரணத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், 3 வேளையில வலியே இருக்காது. உடனே எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்டில் இருந்துச்சு இந்த வைரஸ் எல்லாம் காணா போயிடும். இந்த அமுக்கரா சூரணம் மிக முக்கியமாக, இதுவும் ஜாயிண்ட் பெயின்ஸில் ஒரு பெரிய முக்கியமாக வருது. ஜாயிண்ட் பெயினுக்கு இந்த அமுக்கரா சூரணம் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ பெயின் இருக்காது. ஜுரம் வந்துருச்சா, ஹையாக ஜுரம் வந்துருச்சுன்னா இந்த அமுக்கரா சூரணத்தை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு பெயினே இருக்காது, திரும்பியும் ஜுரமும் வராது. ஏன்னா இம்யூனிட்டி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் சாப்பிடும்பொழுது, இந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணும்பொழுது ஜாயிண்ட் பெயின்ஸ் சின்னவங்களுக்கு பெரிய வரைக்கும் கிளியராக இருக்கும். ஆக வீட்டு வைத்தியம் நம்மளுடைய மகா வைத்தியம், முன்னோர்கள் கொடுத்த மிகப்பெரிய வைத்தியம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.